ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சீக்கிரமாகவே வந்துட்டேன்னாண்டா இன்னொரு வீடியோ ஒன்று நான் போடுறதுக்காண்டி வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ தான் அன்றைக்கு நான் போட போகிறேன். உங்களுக்கு இந்த சாப்பாடு என்ன மாதிரின்னு சொன்னால், இந்த சாப்பாடு பிடிக்காத ஜனங்களே இருக்க முடியாது. இந்த சாப்பாடுடா என்ற அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு சாப்பாடு தான் இந்த சாப்பாடு. நான் இன்றைக்கு அப்பம் செய்ய போகிறேன். அப்பம் செய்கிறது எப்படின்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கு நான் எப்படி இவ்வளவு அளவளவாக நான் செய்கிறேன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நீங்கள் பார்த்து நீங்களும் அப்படி செய்யலாம். அப்போ இவ்வளோ தான் நான் அப்பம் இவ்வளோ ஈஸியாக இருக்குதா என்று சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் ஈஸியான மெத்தட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால், இது என் அண்ணனுக்காக வேண்டி மட்டுமே நான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ஏன்னா அண்ணன் அப்பம் அண்ணனுக்கு விருப்பம். அதுக்காக வேண்டி அண்ணன்ட்ட ஆசைக்கு இணங்க நான் இந்த அப்பத்தை நான் செய்ய போகிறேன். வாங்க அப்போ எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம். அப்பம் நாங்கள் செய்கிறதுக்கு உண்டான என்னென்ன சாமான் நான் தேவைன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்பத்துக்கு இந்த மேக்கில் நீங்கள் எடுங்க. இது எல்லா தமிழ் கடையிலையும் இருக்குது. ரைஸ் ஃப்ளவர் எடுத்தாச்சு. அதே பிறகு இது க்ரௌண்ட் ரைஸ். அப்பத்துக்கு இதுவும் போடணும். இந்த மேக்கு எல்லா தமிழ் கடையிலையும் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த பானுக்கு போடுற இந்த மா, இதுதான் எங்களுக்கு அப்பத்தை சூப்பராக செய்து போடுற ஒரு ஐட்டம் இதுதான். இது அநேகமான சின்ன டெஸ்கோவிலே இல்லை, பெரிய பெரிய டெஸ்கோவில் தான் இருக்குது. அங்கே பார்த்து இது எடுங்க. வாங்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு அளவுகள் போட்டு நாங்கள் இதை செய்கிறோன்றதை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இந்த மாவை நான் இந்த அளவுக்கு நான் போட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. எவ்வளவு 1.5 கப் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட்டால் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா சரி. இது 1/2 கப் ப்ரௌன் ரைஸ் ஃப்ளவர் மாவை தான் நான் இதில் போட்டுக்கிறேன். 1/2 கப் ப்ரௌன் ரைஸும் இந்த மாவு சேம் அளவில் இருந்தால் ஓகே. கொஞ்சோண்டு தேங்காய் பால், கொஞ்சோண்டு ஏன் தேங்காய் பால் இதுக்குள்ளே போட்டோன்னா நாங்கள் அப்பஞ்சிடும்போது அந்த ஃப்ளேவர் அந்த நல்ல மணமாக இருக்கிறதுக்காண்டி கொஞ்சோண்டு தேங்காய் பால் நாங்கள் கொஞ்சோண்டு ஒரு கரண்டி சுகர் போடுறோன்னு. ஏன் சுகர் போடுறோன்னு சொன்னால், இது இப்போ கோல்டன் ப்ரௌனாக வரும். இதை நாங்கள் போட்டு நாங்கள் செய்தோம்னு சொன்னால் நல்ல கிரிப்ஸ் தன்மையாக நல்லா இருக்குன்றதுக்காண்டி தான் கொஞ்சம் சீனி போடுறோம். இப்போ என்னன்னா கொஞ்சம் சாரியான ஹாட் வாட்டர் இருக்கக்கூடியதா இந்த கையை வச்சு இப்படியே இதை அப்படி எடுத்து கரைச்சி போட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த கட்டியெல்லாம் போகிறதுக்காக வேண்டி மிக்சியில் போட்டு சாடையாக ரெண்டு அடி அடித்து விட்டோம்னு சொன்னால் உன்னோட கட்டி எல்லாமே நல்ல ப்ராப்பராக நல்ல அழகாக எல்லாம் மிஸ் ஆகிடும். விட்டா சரி. இவங்க அடித்து வச்ச மா ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா அழகாக வந்துருக்கு. மெஷினில் நாங்கள் போய் கையால் கரைக்கலாம். ஆனால் நாங்கள் பஞ்சியை பாராமல் இப்படி ஒரு மெஷினில் ஒன்று அடித்து விட்டுட்டோம்னு சொன்னால் நல்லா கரைச்சி நல்லா அழகாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. தண்ணி 10 அடி வேணுமெண்டா பேர்ந்து விடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்னென்ன சொன்னால், அப்பம் கரைச்சி வச்சுட்டேன். இது நாங்கள் ஊரில் இருக்கிற அப்பம் வரி முதல் நாள் கரைச்சி வச்சு அடுத்த நாள் அந்த விளையாட்டே இருக்கக்கூடாது. எப்படின்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள அப்பம் ரெடி. அப்பம் உடனே நாங்கள் செய்திடலாம், அவ்வளவு குயிக்காக ஆயிடும். சூப்பரான அப்பம் உங்களுக்கு நான் சுட்டு காட்டுறேன். எப்படி எடுத்து பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டில் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நான் செய்து இப்படி ஒரு மூடி விட்ட உடனே எப்படி வந்திருக்கேன்னு பாருங்க. நல்லா பிடிச்சி நல்லா அழகாக பிடிச்சி வந்துருக்கு. பார்த்தீங்க தெரியுதா உங்களுக்கு? இப்படி நாங்கள் இந்த சட்டி எப்படி காய வச்சு போட்டு அந்த காஞ்சி கொண்டு வரைக்கில் எண்ணெய் எடுத்து சாடை தாங்க.
ஃபிஷ் அது போட்டுங்க. ஒன்றுமே இல்லை, இப்படி வச்சு போட்டு மூடி போடுறேன். இப்போ நான் மில்க்குக்குள்ளே சீனி போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஊற்ற போகிறேன். இது உடையே இப்படி சேர்த்து ஊற்றினா பாலப்பம் ரெடி. இப்போ பாருங்க, அப்பம் போட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கிட்டே இருக்கும். பாருங்க எப்படி அந்த கோல்டன் ப்ரௌனாக வருது பாருங்க, சூப்பராக வருது. நான் சொன்ன இந்த மெத்தட்டே நீங்கள் பிடிச்சி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அப்பம் ரெடி. சரிங்க, போட்டுட்டு இதுக்குள்ளே பாலையும் ஊற்றிட்டு மூடிட்டு பாருங்க. அப்போ கூட சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா? இது எப்படி இருக்குது? சும்மா கையால் அப்படியே தட்டு தட்டி விட்டாலே சும்மா தட்டு தான். இப்போ முட்டையை பஞ்சிக்கிறேன். பெப்பர் வேணுமெண்டா அதுக்குள்ள போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சோண்டு சால்ட்டு. ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் பார்த்தீங்களா எப்படி வருதுன்னு வருங்க. சூப்பர் அப்பம், சூப்பர். பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பர் அப்பம் பாருங்க. நான் சொல்கிற மெத்தட்லேருந்து ஒன்றுமே விட்டாது. நான் சொல்கிற மெத்தட்டை நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அப்பம். பார்த்தீங்களா மக்களே, நான் ஆல்ரெடி அப்பம் எனக்கு இது டேஸ்ட் தெரியும். சரி, உங்களுக்கு வீடியோக்காக வேண்டி நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். நான் பல தடவை செய்திருக்கிறேன், எனக்கு நல்லா வந்திருக்கு. அது நீங்களும் செய்து பார்க்கணும், நீங்களும் இதில் பயனடையணும். அநேகருக்கு அப்பம் ஆசை, ஆனால் அவைகளுக்கு அநேக பேருக்கு எப்படி செய்கிறது என்று தெரியாது. இந்த நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் அப்பம் சூப்பராக இருக்கும். ஊரில் சாப்பிட்டா அதே மாதிரி அதே அப்பம் அதே இந்த இதுகளை பார்த்தீங்களா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. சாப்பிடும்போது அந்த சத்தம் கூட அந்த வீடியோ கேட்குதோ தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிரிப்ஸியான நல்ல ஒரு டைப்பில் இருக்குது, நல்ல டேஸ்டாக இருக்குது. ஓகே மக்களே, அப்போ இன்றைக்கு செய்து காட்டினேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வீட்டு நீங்கள் இந்த நாம் தந்த இந்த மெஷர்மெண்ட்டின் படி நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். யாரார் செய்து பார்க்குறீங்களோ அவையில் எனக்கு நீங்கள் எழுதுங்க, நான் செய்தேன் அது நல்லா வந்திருக்கேன்ட்டு. அப்போ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்னும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் என்னன்னா, அநேகர் பேர் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்கள் அப்படி போகக்கூடாது. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அந்த பெல் பட்டனை தட்டி விடணும். அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வரும். ஓகே, நன்றி, வணக்கம் மக்களே. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.